அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இது உலகத்துக்கான ஒரு வீடியோவா எடுத்துக்காதீங்க. இது ஒரு மறுமைக்கான ஒரு வீடியோ. அப்படிப்பட்ட ஒரு வீடியோவா எடுத்துக்காங்க. இந்த வீடியோவை முக்கியமா எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அல்லாஹ் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. அப்படிப்பட்ட ஒரு வீடியோவா எடுத்துக்காங்க. நீங்களும் சரி, நானும் சரி, இது இது என்னையும் நான் இந்த வீடியோல நான் சேர்த்துக்கிறேன். எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கோம். எல்லாருமே இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு ஆள் சம்பாதிக்க ஓடுவாங்க. ஒரு ஆள் வந்து கடனை அடைக்கிறதுக்காக ஓடுவாங்க. சில பேர் தன்னோட லட்சியத்த கனவை நோக்கி ஓடுவாங்க. சில பேர் துணையை தேடி ஓடுவாங்க. இந்த விஷயத்துல நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த துன்யா 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 இந்த துன்யாவை மட்டுமே நோக்கி தான் இருக்கும். நீங்க சத்துனால கண்மூடி யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன். நம்ம இத இதெல்லாம் வச்சு அல்லாஹ் முன்னாடி நம்ம நின்றனா என்ன நீங்கலாம் சொல்லுவீங்கன்னு மட்டும் இத சொல்லுங்க. இன்க்ளூடிங் மீ. நானும் இத நான் உங்க கூட நானும் சேர்ந்துக்கிறேன். நம்ம எல்லாம் வட்டி வாங்குறோம். புறம் பேசுறோம். பொய் பேசுறோம். விபச்சாரம் பண்றோம். பிறர் மனதை புண்படுத்துறோம். முக்கியமான விஷயம், தாய் தந்தையை நோவினைப்படுத்துறோம். அடுத்தது ஒரு விஷயம், ட்ரக்ஸ் விஷயத்துல நிறைய முஸ்லிம் நபர்கள் இருக்கிறீங்க. 5 வேளை கரெக்டா தொழுவுறோமா? அது தொழுவுறது இல்ல. அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர இதெல்லாம் நான் சொல்றேன். இது எல்லாமே இல்லாம சடனா மரணம் வந்துருச்சுன்னா, மலக்குல் மௌத் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் அந்த பேசிக்கிட்டு இருக்கிற நிலைமையில இதுக்கப்புறமும் நீங்களோ உங்க குடும்பத்தார் யாராலோ மலக்குல் மௌத் வந்து அடைந்தாருங்கன்னா, இந்த நிலைமையில அல்லாஹ் முன்னாடி நீங்க வந்து என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த சக்கராத்தோட வேதனை உங்க எல்லாருக்கும் தெரியும். சக்கராத்தோட வேதனை எப்படி இருக்கும்னு. நல்லவர்களுக்கு எப்படி இருக்கும், கெட்டவர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும். நல்லவர்களுக்கு மௌத் அந்த அந்த எடுக்கப்படும் தருவாய் எப்படி இருக்கும், கெட்டவர்களுக்கு எடுக்கப்படும் தருவாய் எப்படி இருக்கும் தெரியும். இதை தாண்டி கபரோட வேதனை இருக்கிறது. கபரோட கேள்வி கணக்கு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு உங்களுக்கு சிந்தித்து பாருங்க. கண்மூடி சிந்தித்து பாருங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்வை நேர்ல பார்க்கணும். அதுக்கு அல்லாஹ்வோட கேள்விக்கு பதில் சொல்லணும். முதல் கேள்வி தொழுகை. ஸலா தொழுகை. அந்த தொழுகைக்கு நீங்க பதில் சொல்லணும். அதையும் நீங்க சிந்தித்து பாருங்க.